வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தோட வரலாறை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அரசு எதுவுமே உதவி பண்ணல அப்படின்னு சொன்னா இவங்களோட புலம்பல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க கேரளாவுக்கு கூட இருந்தா நல்லா இருந்திருப்போம், நாங்க தமிழ்நாட்டுக்கு கூட இணைஞ்சதுனாலதான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுக்கு கூட தான் இருந்துச்சா? இது கேரளாவில இருந்து பிரிஞ்சுதான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கூட சேர்ந்துச்சா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். நவம்பர் 1 பாத்தீங்கன்னு சொன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்கள் அல்லது பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார்கிட்டயாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்குதான் கேரளாவில இருந்து பிரிஞ்சு தமிழ்நாட்டோட சேர்ந்துச்சு, இந்த காரணத்தினாலதான் எங்களுக்கு இன்னைக்கு உள்ளூர் விடுமுறை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முற்றிலுமே தவறான ஒரு வரலாறு இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள்கிட்ட பதிய செய்யப்பட்டிருக்கு. ஆனா உண்மையான வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் உண்மையிலே கேரளா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில இருந்து பிரிஞ்சு தமிழ்நாடு கூட சேர்க்கப்படல. அப்ப எதில இருந்து பிரிஞ்சு தமிழ்நாடு கூட சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதோட உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவிலிருந்து பிரிஞ்சதா சொல்லப்படுற நவம்பர் 1 1956 தான் கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமே உருவாக்கப்படுது. அது வரைக்குமே கேரளா அப்படிங்கிற ஒரு மாநிலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி கேரளாவிலிருந்து பிரிஞ்சு தமிழ்நாடோட சேர்ந்திருக்கும்? அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உங்க மனசுல இன்னொரு கேள்வி எல்லாம், அப்ப உண்மையிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் எதிலிருந்து பிரிஞ்சு? அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1956 நவம்பர் 1க்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்தானத்துக்குள்ளாடி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில உங்க மனசுல இன்னொரு கேள்வி எல்லாம், அதாவது இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மலையாளிகளா தான் இருக்கிறாங்க. அப்ப கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் உண்மையிலேயே மலையாளிகளா? இவங்க ஏன் இவங்களா நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாடி வரலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பல அரசியல்வாதிகள் அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை மக்களிடையே பரப்பியிருக்காங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மலையாளிகள், இவங்க கேரளாவிலிருந்து பிரிஞ்சுதான் தமிழ்நாடு கூட சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானமா இந்த நிலப்பரப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு எப்படி இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வேநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்பா இருந்துச்சு. அந்த வேநாட்டுக்குள்ளாடி பரவி வாழ்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சோழர்களோட வழி வந்த சுத்த தமிழர்கள். இந்த சுத்தமான தமிழர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா குமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள். அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தொல்காப்பியரோட நேரடி வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தொல்காப்பியத்துல தொல்காப்பியரால தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வடவேங்கடம் முதல் தென்குமரி வரைக்குமே தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தாங்க, இதுக்கு உள்ளாடி தமிழ் மக்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வேநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வேநாடாக மாறுறதுக்கு முன்னாடியே குமரி அப்படிங்கிற பேர்ல தான் அழைக்கப்பட்டிருக்கு. இங்க தமிழர்கள் தான் அதிகமா பரவி வாழ்ந்திருக்காங்க. இந்த வேநாடோட தலைநகரங்களா இருந்து எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பத்மநாபபுரம், நாகர்கோயில், இது ரெண்டுமே இந்த வேநாடோட தலைநகரங்களாக இருந்திருக்கு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1729 மார்த்தாண்டவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் பதவியில ஏறான். 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி மார்த்தாண்டவர்மனோட ஆட்சிக்கு வருது. இந்த இடங்களை எல்லாமே சமஸ்தானங்களா பிரிக்கிறாங்க. இப்படி சமஸ்தானங்களா பிரிச்சதுல ஒரு சமஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம். இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட அரசராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்த்தாண்டவர்மன். இப்படி சமஸ்தானங்களா பிரிக்கப்பட்ட சமயத்துல தற்போது சொல்லப்படுறது குமரி மாவட்டம், அதாவது இந்த வேநாடு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளாடி போகுது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மலையாளிகள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் சிறுபான்மையா இருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு இடையே அப்பப்போ பிரச்சனை ஏற்பட்டு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்த்தாண்டவர்மன் அவனோட எல்லையை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எல்லையை விரிவுபடுத்துறான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அதிகமா மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளாடி வராங்க. இப்படி இந்த மக்கள் இதுக்குள்ளாடி வந்த அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மெஜாரிட்டி, அதாவது இந்த பெரும்பான்மை இன்னும் பெரும்பான்மை ஆகுது, சிறுபான்மை ரொம்பவே சிறுபான்மை ஆகி போகுது. இதனால இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல தமிழ் மொழி மறக்கப்படுது, கூடவே தமிழ் வழி கல்வி மறக்கப்படுது, அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இருந்து தமிழ் மொழி நீக்கப்படுது, கூடவே ஆட்சி மொழியா மலையாளம் அறிவிக்கப்படுது. இப்படி தமிழர்கள் எல்லா இடத்திலுமே ஒதுக்கப்பட்டு பல விதமான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு
சுதந்திரம் கிடைக்குது, காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தோட சேர்த்து மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே சேர்த்து ஐக்கிய கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தை உருவாக்க நினைக்குது. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளிவர போகுது அப்படின்னு தெரிஞ்ச காங்கிரஸ் கட்சியில் இருந்த தமிழ் தலைவர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதை நாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே வந்து தமிழர்கள் பல விதமான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நீங்க வந்து ஐக்கிய கேரளா அதாவது மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து கண்டிப்பா பிரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு கூட தான் போவோம். நாங்க வந்து தமிழ் பேசக்கூடிய சுத்தமான தமிழ் மக்கள் அப்படின்னு காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்த தலைவர்கள்ல முக்கியமான தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கன்னியாகுமரி மக்களால இன்றும் போற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மார்ஷல் நேசமணி. இவரோட சேர்த்து இவருக்கு கூட வெளியே வந்த எல்லா தலைவர்களுமே ஒன்னா சேர்ந்து டிடிஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதோட விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்சியோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை எப்படியாவது இந்த கேரளாவில இருந்து பிரிச்சு தமிழ்நாடோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை கொள்கையோட தான் இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கலவரங்கள் நடைபெறுது. இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பாவி 11 தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த சமயத்துல இந்த ஐக்கிய கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து முதல்வரா இருந்த யாருன்னு பாத்தீங்கன்னா தானு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாளி தான் அங்க வந்து பதவியில் இருக்கிறாரு. ஆனா இப்படி 11 தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டாலும் இவங்களோட போராட்டத்தை வந்து இவங்க நிறுத்தல. அதாவது இவங்களோட ஒற்றை கோரிக்கை என்ன இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட 9 தாலுகாக்களை கேரளாவிலிருந்து பிரிச்சு தமிழ்நாடு கூட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒற்றை கொள்கை போராட்டம் தான் இந்த அமைப்போட போராட்டமா இருந்துச்சு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க கேட்ட 9 தாலுகாவில 5 தாலுகாக்களை மட்டும் தான் வந்து கேரளாவிலிருந்து பிரிச்சு தமிழ்நாடுக்கு கூட சேர்த்தாங்க. பல போராட்டங்கள் செய்து நமக்கு கிடைத்த 5 தாலுகாக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அகஸ்தீஸ்வரம், தோவாளை, விளவங்கோடு, கல்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 தாலுகாக்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கிடைச்சிச்சு. இதுல 5ஆவதா இன்னும் ஒரு தாலுகா வந்து அதாவது செங்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தாலுகா வந்து திருநெல்வேலி கூட சேர்ந்துச்சு. இப்படி 11 அப்பாவி மக்களோட உயிர் தியாகத்துல தான் கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குமரி மாவட்டத்து மக்களோட விடுதலை. இந்த சுதந்திரம் என்னைக்கு கிடைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1956 நவம்பர் 1 தான் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பிரிச்சு தமிழ்நாடோட சேர்த்தாங்க. இதே நாள்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் வந்து உருவாக்கப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு கொள்கைக்காக இந்த டிடிஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கை வந்து நிறைவேறிய உடனே அந்த கட்சியை வந்து அந்த தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து கலைச்சிருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ரத்தம் சிந்தி போராடி வாங்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட சுதந்திரத்தை வந்து அரசியல்வாதிகள் சில பேர் வந்து அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரலாற்றுல இந்த போராட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை ஒரு தெற்கு எல்லை சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்க மக்களோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னு சொன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கேரளாவுக்கு கூட இருந்தா நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கூட இருந்து இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சதுனாலதான் 11 அப்பாவி தமிழர்கள் உயிர் தியாகம் செய்து நமக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வந்து விடுதலை பெற்று தந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள்ல 90 விழுக்காடு மக்களுக்கு வந்து தெரியாமலே போயிடுச்சு. இந்த உண்மை மட்டும் இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருந்த அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கூட சேரணும் அப்படிங்கிற எண்ணமோ பேச்சு அவங்களுக்கு வராமலே இருக்கும். இதுக்கு இன்னொரு முக்கிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வரலாறு. அதாவது நம்மளோட கடந்த கால வரலாறுகளை சரியாக நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம போனதுதான் இப்படிப்பட்ட வரலாற்று பிழைகளுக்கு காரணமா இருக்கும். இனிமேல் இந்த காணொலியை பாக்குற நீங்க எல்லாருமே வந்து நவம்பர் 1 வந்து எதுக்காக உங்களுக்கு விடுமுறை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இதோட உண்மையான வரலாறு என்னவோ அதை அவங்க கிட்ட சொல்லி கொடுங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட உண்மையான வரலாறை பற்றி அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.